guys, welcome to Kutik's channel. பார்த்தீங்கன்னா என்னடா ஃப்ரூட் நிஞ்சா போடலையான்னு கேட்குறீங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேம் விளாட போனா இந்த கேம் பே எனக்கே தெரியாது, நானாக சும்மா வச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வச்சு விட்டேன். சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டேன். அந்த ஃப்ரூட் நிஞ்சா கேம் ஏன்டா விளாட்லான்னு கேட்டிங்களா? ஏன்னா அந்த கேம் எனக்கு பிடிக்கல, அதனால் மாற்றிட்டேன். இந்த கேம் என்ன சொல்ல வருகிறேன்னா, இந்த கேம் என்ன சொல்லுறது உங்ககிட்ட, நான் அவங்ககிட்ட என்ன சொல்லுறது, இந்த கேம் என்ன கான்செப்ட்னா, நிறைய சண்டை போடாங்க ஒரு ஆளுங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம அடித்து துவைச்சி நிறைய காசு சம்பாதிச்சு நமக்குன்னு ஒரு தனி ராஜா வாங்கி நம்ம அவனுங்களை போட்டு தள்ளணும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அப்படி தான் இருக்கும் அந்த கேமு. இந்த கேமில் இருக்கிற கேரக்டர்ஸ் நேம்லாம் எனக்கு தெரியும். இந்த கேம் ஒரு சில நேரம் விளையாண்டுருக்கேன், ஆனால் கான்செப்ட் தான் தெரியாது. இந்த கேம் கான்செப்ட் அந்த ப்ளே ஸ்டோரில் ஒரு வீடியோ மாதிரி பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் கேம், அதை வச்சே நான் அந்த கான்செப்ட் கேம் கான்செப்ட் என்னன்னு கண்டுபிடிச்சேன். இதுதான் அப்படின்னு சொல்லானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டேன். அதனால நம்ம ப்ளே பண்ணுவோம். நான் ஆளுங்கள்லாம் ஸ்பான் பண்ணி விட்டேன். அடிங்கடா, அவனை போட்டு பொழங்க. தோலெல்லாம் உதிச்சு மண்டையெல்லாம் பிச்சு எடுத்து தோலை போட்டு சிக்கன் லெக் பீஸ் ஆகி, இவன் பேர் என்னன்னு தெரியாது, ஆனால் இவனை பார்த்து நான் ஒன் பஞ்சை தான் கூப்பிடுவேன். இவனை கொம்பு தலையான்னு கூப்பிடுவேன். இவனை ஆக்ஸ் தலையான்னு கூப்பிடுவேன். அடுத்து இவன் ப்ளூ நம்ம இல்லை, நம்ம ரெட்டு, அவனுக்கு ப்ளூ, நம்ம ரெட்டு. ஐயையோ, நம்ம ஆளுங்களை கீழே தள்ளி விட்டாங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேர் செத்து காணுங்க, ஆனால் காமிக்க மாட்டேங்குதானு எந்த செத்து கிடக்காதான்னு பார்த்தியா? என்னமோ கொசுவத்தி போட்டு கொசுவை சாவடிச்சோமா படுத்து கிடக்கிறாங்க. ஒன் பஞ்ச் தலையா நல்லா தான் அடிக்கிறான், கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கு ஒன் பஞ்ச் தலையாவோட கை. நம்ம ப்ளே பண்ணுவோம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. இவனை முடிச்சு விடுங்கடா. ஒன் பஞ்ச் தலையா, என்னடா வேடிக்கைப்பட்டிருக்க? அந்த ஒருத்தன் தானடா இருக்கான், அந்த ப்ளூ கலர் தலையன், அவனை முடிச்சு விடுங்கடா. ஏன்டா லேட் ஆகுறீங்க? எல்லாத்தையும் முடித்தள்ளிட்டானுங்க. லாஸ்ட்டாக இங்கே ஒருத்தன் இருக்கான். ஐயோ, ஒன் பச்சை கீழே விழுந்தக்கூடாதே. எஸ், விழலை. லாஸ்ட்டில் கையை பிடிச்சி வராது. தமிழனா ஆடப்போ அது என்ன சொந்தானே, தமிழனா ஆடப்போ அது என்ன சொந்தானே. இவன் அது கிழக்க மாதிரி இருக்கான். கிழக்க இப்போ பாரு, எங்கள் வெடிகுண்டா அண்ணனை ஸ்பான் பண்ணுறேன். இவன் வெடிகுண்டு விட்டு எல்லாத்தையும் சாவடிப்பான். வெடிகுண்டு வச்சு அப்படியே எல்லாத்தையும் சாவடிப்பான். இவன் காற்றுக்கு இல்லையடா, இது காற்றுக்கு உதவமில்லை, என்னுசை பாடி வரும். அவ்வளோதான், சோழி முடிச்சு. வாழக்கா பஜ்ஜி போட போதி பிச்சு, வாழக்கா பஜ்ஜி போட போத பஜ்ஜி கூ குக்கு கூ கூ குக்கு குருவி. ஆத்தா, இவனுங்க மோசமான ஆளாச்சு. இவனுங்க இந்த கேம்ல ரொம்ப மோசமானவங்க. இவங்க தான் ரொம்ப மோசம்னு சொல்ல வரல. இதே மாதிரி ராஜால் நிறைய பேர் இருக்காங்க. ஓனாய் ராஜா, இதுக்கறலே பெரிய ராஜா, சுத்தில் ராஜா, நிறைய பேர் இருக்காங்க. இதோ இங்கே பாருங்க, இதில்னா நிறைய ராஜா இருக்காங்க. ஓனாய் ராஜா, இந்த சமணன் போட்டிருக்க பார்த்தியா, அது ஓனாய் ராஜா. இது கொம்பு ராஜா, இது சுட்டும் ராஜா, இது கத்தி ராஜா, அது த கிங்கு,
இன்னும் நிறையா இருக்கு வாங்க. இதை பாருங்க, இது வந்து சுருட்டி கத்தி ராஜா, இது வந்து ஆர்ம்ஸ் தலையன். ரொம்ப மோசமானவங்க இவங்கெல்லாம். காற்றுக்கே இல்லையடா அப்பு, கொசு வந்து கடிக்குது மேலே. டே அதுக்குள்ளே ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். டே மேலே அம்ப விடுங்கடா, வெடிகுண்டு தலையங்களா, வெடிகுண்டே. டே வெடிகுண்டே, டே வெடிகுண்டே, டே டே அந்த பாம்பு போடுங்கடா, அந்த பாம்பு போடுங்கடா. டே வெடிச்சு அப்படியே 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 வெடிச்சு அவனுக்குள்ள அந்த ப்ளூ கலர் தலையன் இருக்கான் பார்த்தியா, இந்த ஓட்டை வழியாக கீழே தள்ளி விட வேண்டியதானே. ஓட்டை வழியாக தள்ளி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. ஓட்டை வழியாக கீழே தள்ளி விடுங்களேன். இந்த ஒன் பஞ்சத்தில் எனக்கு எதுக்கு தான் வச்சுருக்கேனோ, அவனுங்க ரொம்ப பெரிய ஆளுங்க தான். அவன் டம்மின்னு நான் சொல்ல, அவனுக்கு சூப்பராக தான் அடிக்குதானுங்க. ஆனால் அடிக்க அவன் சாக மாட்டேங்கிறான். நல்ல பவரான ஒரு அடியை கொடுக்கணும். பவரான அடியை கொடுத்தா செத்துவான். அவன் எல்லாம் ஒரே அடியிலே படுத்துவான். இவனுங்களுக்கு என்ன, இவன் தான் சுத்தில் ராஜா. சுத்தில் ராஜால இவன் சின்ன ராஜா. இவனுக்கு என்ன அம்ப விட்டு சாவடிப்பானுங்களா மாட்டானுங்களா என்ன சொல்லு. ஆத்தா ஒன் பஞ்சது ஒரே அடியில் அப்படி அடிச்சிட்டாதே. ஒன் பஞ்சது நீங்கள் மாஸ் தான். ஒன் பஞ்சது கீழே விழுந்தக்கூடாது. எஸ், விழலை எங்கள் தலைமை விழுந்தது கிடையாது. இவனுங்க என்னடானா சும்மா வேடிக்கை போட்டிருக்கானுங்க. அங்கே பாரு, அங்கே உன் அண்ணன் ஒன் பஞ்ச் கீழே விழுந்து செத்து கிடக்கலாம். சீக்கிரம் அம்ப விட்டு அவனுங்க சாவடிக்க வேண்டியதானே. நீ அதுக்கு நம்ம பண்ணிட்டுருக்க. டேய் இவங்க ரொம்ப எச்சல் பண்ணுறானுங்க. டே அம்ப விட்டு சாவடிங்கடா அவனுங்கள. ஐயையோ, இன்னும் ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னா சந்தோஷம். நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஏன்டா ஸ்லோவாக அடிக்கிறானுங்கன்னு கேட்டிங்களா, நான் ஸ்லோ மோஷன் போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் பட்டன் இருக்கும். நான் எடுத்துட்டேன்னா நான் ஸ்பீடாக போகணுங்க, போட்டேன்னா திரும்பியும் வந்துடும். டே போடுங்கடா, டே அம்பு கொடுங்கடா. இவனுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் விடுவானுங்க அம்ப. ஆனால் இதே மாதிரி 3 பேர் இருக்காங்க அம்பு விடுறதுல. ஒருத்தன் மதக்கட்டு அம்பு இல்லை, இன்னொருத்தன் ஃப்ரீசர் அம்பு இல்லை. அவன் இந்த ஃபஸ்ட்டு ஒருத்தனை சொன்னான் பார்த்தீங்களா, அவன் வந்து எல்லாத்து மேலேயும் அம்பை விட்டு ஒரே அடியில் சாவடிச்சிடுவான். அடுத்து செகண்டாக சொன்னான் பார்த்தியா ஐஸ் கட்டி வில்லன், அவன் வந்து எல்லாத்தையும் அதை ஒரு ஐஸ் கட்டி அம்பு விடுவான். அந்த ஐஸ் கட்டி ஒரு ஐஸ் கட்டி அம்பு விடுவான். அந்த ஐஸ் கட்டி அம்பில் நான் எல்லாத்து மேலேயும் விட்டான்னா எல்லாம் செத்துவாங்க. ஐஸ் கட்டியாக ஃப்ரீஸ் ஆகி செத்துவாங்க. இதுங்க லாஸ்ட்டாக வெடிகுண்டு அம்பு இல்லை நான் வச்சுருக்கேன். காற்றுக்கு இல்லையடா ஒரு காற்றுக்கு உதவவில்லை. டே எனக்கு அம்பு விட மாட்டேங்குது. டே விட்ருங்கடா, அம்பு விட்ருங்கடா. ஒன் பஞ்ச தலையா அங்கே தானே நிற்கிற, வந்து பொழந்துடுறேன் அவங்கள. டே காலமே காலமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பஞ்ச கீழே விழுந்துட்டாரு. காலமே காலமே என்னை விட்டு உயிர் போய்கிறாய், மன்னவன் சாய்கிறாய், என்னை விட்டு உயிர் போய்கிறாய். ரெண்டாவது ஒன் பஞ்சையும் கீழே தள்ளி விட்டானுங்களா? ஆமாம், இன்னும் இங்கே இருக்கானா? இல்லை, சின்ன அம்பு இல்லைனையும் சாவடிச்சிட்டானுங்களே. இது நல்ல வேலை, இவன் கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்துருப்பான், ஆனால் செத்துறான். அத்தாடி அத்தா டம்முன்னு கீழே வந்துச்சே. டே நில்றா, ஏண்டா எல்லாத்தையும் தள்ளி விட்டுருக்கானோ. ஏதா உன்னால் முடியும்டா, உன்னால் முடியும். ஏதிட்டான்
டே அந்த ப்ளூ கலர் தலையனுக்குள்ள பொழந்துடுறா. இந்த ப்ளூ கலர் தலையனுக்கல்ல அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படியே இப்போ நான் இந்த 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 பிளாக் இந்த ஒயிட்டில் நிற்கிறேன்னா ஸ்பீடாக வந்து அவன் கையில் ஒன்று வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதை வச்சு முட்டுவான். முட்டுனதுக்கே எதுவும் ஆகாது. ரெண்டாவது முட்டிட்டான்னா செத்துவான். இன்னும் ஒரே முட்டு தலையாக தான் இருக்கான், அவனே முடிக்கணும். முட்டு தலையா செத்துனா முட்டு தலையா. ஓகே, இன்னும் நம்ம 7 மேட்ச் விளாட போதும். 7 மேட்சா சந்தோஷம்னு நினைப்பீங்க, அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் 5 மேட்ச் உங்களுக்கு இல்லை, இன்னும் உங்களுக்காக 4 மேட்ச் விளாடுறேன். ஓகேவா? கொட்டு கொட்டு முடி கொடுது என்னமே என் ஒன்னால அசவந்து புண்ணால எதுனாலும் வளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வைக்கும் வளர அவர் தன்னை பிள்ளைய தேடியே தன்னை மேல சுத்திக்கமான் என்னைக்குதம்மா தன்னை மேல சுத்திக்கமான் துடிக்குதம்மா கச்சி சேலை கெட்டிக்கிட்டன் துடிக்குதுமே நீ சுத்திக்கமா உங்கள் காய்ச்சி வச்ச பாலை வச்சு என்ன பண்ண போத அம்ப விடுங்கடா. இந்த வெடிகுண்டு தலைவனை ஸ்பான் பண்ணியிருக்கேன். இந்த இவனுங்க அது இந்த ஆக்ஸ் விளையாடையும் ஸ்பான் பண்ணியிருக்கேன். இவனுக்கு வந்து ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே இருக்கானுங்க. இந்த இப்போ அந்த ப்ளூ கலர் தலையணுகளுக்கு பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே இருக்காங்க. அவனுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே இருக்காங்க. இப்போ நான் இந்த ரெட் கலர் தலையணுகள் ஸ்பான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வெடிகுண்டு இல்லாமல் இவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்பான் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அதில் லாஸ்ட்டாக இருக்காங்க. இவனுங்க வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமான மேட்ச் தான். ஆனால் இந்த கேம் உண்மையிலே சொல்லணுன்னா சூப்பராக தான் இருக்கும். இந்த கேம் பேர் எனக்கு தெரில, ஆனால் நான் இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன்ல, இந்த வீடியோவை கண்டிப்பாக நான் யூடியூப்பில் போட்டு தானே ஆகணும். அதில் வந்து இந்த கேம் பேர் தெரியாது, ஆனால் ஸ்பெல்லிங் தெரியும். அந்த ஸ்பெல்லிங்கை போடுறேன், நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க அது கேம் பேர் என்னன்னு. அது என்ன கேமுன்னு நான் சர்ச் பண்ணி விடுவேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் டிங்னு போட்டு விடுங்க அது என்ன கேம் பேர்னு. ஓகேவா? இவனுக்கெல்லாம் இப்போ தான் கிட்டையே வாதானுங்களா, அவனுக்கு கீழே தள்ளி விடுங்கடா. இதோ இங்கே தான் இதுக்கு ஓட்டை, சீக்கிரமாக தள்ளி விடுங்க. இதோ இங்கே ஒருத்தன் கிடக்குதானே, கொஞ்சம் பவர் அடிச்சிருந்தீங்கன்னா கீழே விழுந்துப்போம். இன்னும் 2 பேரை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிச்சுருக்கணுங்க. டே இவன் கால் என்னடா ஆடிக்கிட்டே இருக்கு, சாவலையா? அப்பதான் இருக்கு கால் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆத்தாடியாத்தா, இவனுக்கு உயிர் போயிடுச்சு, ஆனால் காலில் அடி வாங்கிக்கிட்டான் போலன்னா அப்படின்னு காலை ஆட்டிக்கிட்டு இருக்கான் போல. கிறுக்கங்க கப்பா. இன்னும் யார் உயிரோட இருக்கா? இவன் இன்னும் சாவலையா? இவன் மேலே அம்பவுட்டுக்கு சீக்கிரம் அடிங்களா, மண்டையை போட்டு உடச்சி லெக் பீஸாக வச்சிருவான் இவனை. டே அந்த அம்பு வெடிகுண்டு அம்பு விடுங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். அப்படி என்னடா சாப்பாடுன்னு கேட்குறீங்களா? அது வந்து கேஎஃப்சியில் பெரிய லெக் பீஸு, அதுக்கு சீஸ் பாலு, அதுக்கப்புறம் பெப்சி, அதுக்கப்புறம் 2 பரோட்டா, அப்படியே ஒரு கொசு பரோட்டா. ஏன்டா கொசு பரோட்டாலாம் எவனாச்சும் திம்பானாடான்னு கேட்பீங்களா? அதாவது நான் சும்மா சொன்னேன், கொசு பரோட்டாலாம் நான் யாருமே உலகத்தில் திங்க மாட்டாங்க தான். ஆனால் நான் இப்போ என் மேலே ஒரு கொசு ஏறிடுச்சு, அதை
ஹாய் கைஸ், வெல்கம் டு குட்டீஸ் சேனல். என்னென்னா எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு கைஸ், என்னை மன்னிச்சுக்கிங்க. டெய்லியுமே ப்ராப்ளம் சொன்னோன்னா பிளாக் பண்ணிடுவேன்னு சொல்லிடுறீங்க. நான் எதுவுமே பண்ணல கைஸ், ஃபோன் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. எதுவும் பிளாக்லாம் பண்ணி விட்றாதீங்க. டேய் ஒருத்தன் இருக்கான், அவனை கூட உங்களால் அடிக்க முடியலையா? அம்ப விட மாட்டேங்குதானுங்களே, ஏன் சுற்றி வரானுங்க? கீழே தானே படுத்து கிடக்குதான், அம்ப தான் விட வேண்டியதானே. அடி டேய், வெயிட் பண்ண வைக்காத, ஒழுங்கா அம்ப விடு. எனக்கு எச்சலாக வருது. எதுவும் பக் ஆயிடுச்சா கேமு? பக்கெல்லாம் ஆகாது, என் ஃபோன் பக்கெல்லாம் ஆக வாய்ப்பே கிடையாது. என் ஃபோனு ஹாதனில் வந்து நிறைய கேம் வச்சுருக்கேன். அதெல்லாம் டெலீட் பண்ணால் அதில் இந்த கேம்லாம் நிறையா வச்சுருக்கேன், 100 வச்சுருக்கேன். ஆனால் ஹேங்காகவே ஆகாது. எனக்கு எச்சல் வருது. வெயிட் பண்ணு. நான் திரும்பியும் வெளியே வந்துட்டு திரும்பியும் உள்ளே வரேன். வெயிட் பண்ணு. என்னுசை பாடி வரும் ஒரு காட்சிக்கு உருவமில்லை, கிள்ளி இல்லையடா இது காற்றுக்கு தோஸ். இந்த 80 ருபீஸ்க்கு இருக்காங்களா, அவன் தான் அந்த ஃபஸ்ட்டில் நிற்கிறான் பார்த்தியா, அவன் தான். நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இவனுக்கு வந்து இந்த தோலையே லாஸ்ட்டில் இருக்கானுங்க பார்த்தீங்களா. இதில் வந்து ஃபயர் ஆக்ஸ் என்ன பாடி வரும். டே சீக்கிரம் போங்கடா, இந்த வாட்டியா சீக்கிரம் முடிங்க அவனுங்களை. என்ன அதுக்குள்ளே முடிச்சதுவானுங்க போல இந்த அடியாக பார்த்தா. இன்னைக்கு உருப்படியாக செஞ்சது இது மட்டும்தான். சீக்கிரமாக முடியுங்கடா. ஆனால் ஸ்பீடாக போக போக கீழே தான் உருள்றானுங்க. எப்படி இருந்தாலும் இந்த மேட்ச் நம்ம தானே ஜெயிக்க போதும். அதாவது நம்மளை விட ஜெயிக்க போதா. பார்த்தீங்களா, வின் ஆகிட்டான். இன்னும் ஜஸ்ட் 3 மேட்ச் இருக்குது. 3 மேட்ச் முடிப்போம். ஓகே 3 மேட்ச். போடு. ஓகே முடிங்கடா. நான் எல்லாத்தையும் ஸ்பான் பண்ணிட்டேன். முடிங்க சீக்கிரம். டைம் பேஸ் பாக்கு வச்சல பையன் வந்தாச்சு. அடப்பூவை தொடிச்சு சேலை கெட்டிது பொண்ணு வந்தாச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாத, அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாத, போய் அடித்து துவைச்சி எடு அவனுங்களை. இப்போ ரெண்டாவது மேட்ச்சு. என்னடா ஃபுல்லாகவே அம்பு விட்றவனை ஸ்பான் பண்ணி விட்ருக்கான். இந்த வாட்டி அவனாச்சும் மோசமாக தான் விட வேண்டியது இருக்கு. இந்தா உனக்கு நீ ஃபுல்லாக அம்பு விட்றவனை விட்டா நான் வெடிகுண்டாம்பா ஸ்பான் பண்ணி விடுறேன். உதகி போனதடி, உதகி போனதடி, அந்த மாதிரி அடிங்கடா. டே கொஞ்சோண்டு தான்டா இருக்கானுங்க. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் பாதி. ஒருத்தன் அப்படி முடி. ரெண்டாவது மேட்ச் முடிஞ்சிச்சு கைஸ், லாஸ்ட் மேட்ச்சு. நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. அதுவும் இது லாஸ்ட் மேட்ச்சு. ரொம்ப மோசமாக இருக்க போது, சரியான ஃபைட் நடக்க போகுது இந்த வாட்டி. உங்களுக்காக இந்த கேம் வந்து ஸ்லோ மோஷனில் போனேன். நேற்று என்னமோ ஸ்பீடாக போட்டேன் போல். நேற்றுன்னு சொல்ல, போன மேட்ச் வந்து நான் எதுவும் ரொம்ப ஸ்லோமோவாக போடாமல் விட்டேன் போல். உங்களுக்காக இந்த வாட்டி நான் ஸ்லோமோ போடுறேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என் இசை பாடி வரும் ஒரு காற்றுக்கு உருவமில்லை. எத்தனை பேர் கிடங்க? 1 2 3 4 4 பேர் தான் இருக்கானுங்களா? 4 பேரில் ஒரு விக்கெட்டு காலி. ஐயோ, நம்ம வீட்டில் 2வது விக்கெட் காலி. போடு ஐயையோ போடு.
என்ன வெப்பனே எல்லாம் ஜப்டியை கழட்டிட்டு படுக்கிறதா படுத்து கிடக்குதான். பட்டிக்கோடி பட்டிக்கோடி ஜட்டிக்கோடி. இவன் செத்தனா? இன்னும் இவன் இருக்கான். இவன் மட்டும் முடிங்க. ஈஸியாக முடிச்சிடலாம். ஒருத்தன் தான். இவனுக்கெல்லாம் ஏன் தண்டமாக ஸ்பான் பண்ணி வச்சுருக்கேனோ. இவனுக்கெல்லாம் அம்ப விடுவானுங்களாம். போடுங்கடா அடிங்க. ஃபஸ்ட்டு சூப்பராக அம்ப விட்டானுங்க. ஒரு மேட்சாச்சு உதுப்படியாக பண்ணது இது மட்டும்தான். ஓகே கைஸ், இதுதான் நான் வீடியோ முடிச்சுங்க கைஸ். ஸ்டார்ட் பாவே சொல்ல மாட்டேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கிழக்கு பெல் பட்டன் மட்டும் எங்கே வச்சுட்ருங்க. இன்னும் பிரச்சனை நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்ட் பை see you.